உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து, ஒரு சொல் கேளீர் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் லட்சுமி செராமிக்ஸ், தமிழகத்தின் நம்பர் 1 விற்பனையாளர், தமிழ்பால், தமிழகத்தின் தரமான பால், அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப், யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் டோத்தீஸ் மற்றும் அக்ஷயா பருப்புகள், இயற்கை மனமும் மண்ணின் மனமும் மாறாத பருப்புகள் இணைந்து வழங்கும் ஒரு சொல் கேளீர். இதில் இந்த வாரம் நம்ம பேசப்படுகின்ற தலைப்பு எல்லாருக்கும் ரொம்ப ரசித்து கேட்கக்கூடிய தலைப்பு. சுதந்திரமாக இன்று இருப்பவர்கள் கிராமத்து பெண்களா நகரத்து பெண்களா? அதான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு. ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. சுதந்திரம் என்றால் என்ன? மற்றவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்குரிய உரிமை. இன்னொன்று, அவன் விரும்புகின்ற செயலை யாருக்கும் தொந்தரவில்லாமல், யாருக்கும் இடையூறு செய்யாமல் அவன் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளுதல். இதுக்கு பேர் தான் உண்மையான விடுதலை. இது ரெண்டும் கிராமத்து பெண்களுக்கு கிடைச்சிருக்கா, நகரத்து பெண்களுக்கு கிடைத்திருக்கிறதா? அதான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெண்கள் விடுதலையாக இருக்க வேண்டும், அவங்க சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று பல கவிஞர்கள், பல தத்துவ மேதைகள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். பெண்கள் படிக்க வேண்டும், ஆணுக்கு நிகராக அவர்களும் இருக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு கவிஞன் தேசிய கவி பாரதி. அந்த கவிஞனுக்கு இணையாக பெண்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று அவருக்கு பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் சொல்லி இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். பாரதியார், பாரதிதாசன் சமூக சீர்திருத்த தலைவர்களில் பெண்கள் விடுதலையாக இருக்க வேண்டும் என்று விரும்பிய தலைவர்களில் முதன்மையானவர் தந்தை பெரியார் என்ற அந்த அற்புதமான தாத்தா தான். பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மிக வலிமையான ஆயுதம் கல்வி என்ற ஆயுதம் தான். படிச்சுட்டா உனக்கு மற்ற எல்லா தைரியமும் வந்துரும்னு சொன்னார். இப்படிப்பட்ட விடுதலை, இப்படிப்பட்ட சுதந்திரம் இன்னைக்கு கிராமத்து பெண்களுக்கு இருக்கிறதா, நகரத்து பெண்களுக்கு இருக்கிறதா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பெண்கள்லாம் ஒரு திருவிழாவை எடுத்துக்கிட்டா கும்மி பாட்டு பாடி ஆடுவாங்க. தன்னேனா நீனம் தன்னானே தானே தன்னேனா நீன தன்னானே ஆன வர்றத பாருங்கடி, அது அசைஞ்சு வர்றத பாருங்கடி. ஆண்கள் பாடுற பாட்டெல்லாம் கிராமத்து திருவிழாக்கில் தேவராட்டம் அப்படி நிமிர்ந்து பாடுவாங்க. தலையை கீழே குனியாமல் ஆடிட்டு வருவேன், தேவராட்டம். ஆனால் பொம்பளைங்க மட்டும் குனிஞ்சு குனிஞ்சு கும்மி அடிக்கணுமா. இதே மாதிரி பொம்பளைங்க எப்படி கும்மி அடித்தா அந்த கும்மி பார்க்க நல்லா இருக்குமா? கும்மி அடி பெண்ணே கும்மி அடினா என்னடா இப்படி ஆடுது இந்த அம்மான்னு. ஆனால் ஆண்களுக்கு நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் ஆம்பளைகள் கொடுத்துட்டு குனிஞ்சு பாடுற பாட்டை பெண்களுக்கு கொடுத்துருக்கான் பாரு கிராமத்தில். பாட்டு கூட குனிஞ்சு குனிஞ்சு தான் பாடணுன்னு. ஆனால் அதையே பாரதி என்ன சொன்னான்னா, நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் அஞ்சாத ஞான செருக்கும் ஒரு பெண்ணுக்கு வேண்டும் சொன்னார். இதெல்லாம் இன்னைக்கு கிராமத்து பெண்களுக்கு இருக்கா, நகரத்து பெண்களுக்கு இருக்கான்னு பேசுவதற்கு மிக அற்புதமான ஒரு உரையாடல், மிக அருமையான ஒரு சொல் கேளீர். சுதந்திரமானவர்கள் கிராமத்து பெண்களா நகரத்து பெண்களா என்ற அணியில் நகரத்து பெண்கள் தான் என்ற அணியை துவக்கி வைத்து முனைவர் மஞ்சுளா பேராசிரியர் அவர்கள் விவாதத்தை தொடங்கி உங்கள் பலத்த கரவொலியை பெற வந்து கொண்டிருக்கிறார். வாங்கம்மா. நடுவர் அவர்களே, நம்முடைய நிகழ்ச்சியின் தலைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு சொல் கேளீர். ஆனால் கிராமப்புறங்களில் என்ன நடக்குது? பெண்கள் சொற்களை கேட்காதீர்கள் அப்படின்னே சொல்லி வச்சுருக்காங்க. அங்கேருந்து தான் தொடங்குது நம்முடைய அந்த அடிமைத்தனம் அப்படின்றது. ஒரு புள்ளத்தாச்சிக்காரி, பிறக்கிற குழந்தை வெள்ளையா பிறக்குமா கருப்பா பிறக்குமா, அவங்கள மாதிரி பிறக்குமா என்ன மாதிரி பிறக்குமான்னு கனவு காணலாம், கவலைப்படலாமா? கவலைப்பட்டாலே ஒருவேளை பிறக்கிறது பொம்பளை பிள்ளையா போனா என்ன நடக்கும்? என் மடியில வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மண்ணில் வச்சிருவாங்களே கள்ளிப்பாலை கொடுத்துன்னு ஒவ்வொரு தாயும் கதறின இடம் கிராமங்கள். இன்னைக்கு வரைக்கும் கள்ளிப்பால் கொடுத்து பெண் சிசு கொலை நடக்குதா இல்லையா நடுவர் அவர்களே? அண்ணன் படிக்கிறதுக்கு போவான், தம்பி படிக்கிறதுக்கு போவான், இந்த புள்ள மட்டும் படிக்கவே படிக்காது. கேட்கும் அம்மா கிட்ட, அம்மா நான் போகலாமா?
நீ எல்லாம் இன்னொருத்தன் வீட்டுக்கு போய் வாழ போறவ, நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போற, இந்த வீட்டுக்கு என்ன ஆக போகுதுன்னு கேட்கின்ற ஒரு நிலைமை கிராமங்கள்ல மட்டும்தான் உண்டு, நகரங்கள்ல கிடையாது. வயசுக்கு வந்துட்டா, வயசுக்கு வந்த உடனே கல்யாண ஏற்பாடு செய்வது கூட கிராமங்களில் தான், நகரங்களை நீங்க பார்க்கவே முடியாது. எங்க ஆயாக்கு 13 வயசுல கல்யாணம், எங்க அம்மாவுக்கு 15 வயசுல கல்யாணம். நான் தப்பிச்சுக்கிட்டேன், ஏன்னா நான் நகரத்துல இருக்கிறேன். பகுத்தறிவு பகலவன் ஐயா பெரியார் சொன்னாரு, பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய கைகளிலே இருக்கிற கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள்னு சொன்னாரு. அது நகரத்துல நடந்துருச்சு. ஆனா கிராமத்துல இன்னும் என்ன நடக்குது? புத்தகங்களை பிடுங்கி கொண்டு கரண்டியை அல்லவா கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால தானே நாங்க பேச வந்திருக்கோம். நான்லாம் இன்னைக்கு சண்டே ஆச்சு அப்படின்னு சொன்னா குடும்பத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி எல்லாரும் நிம்மதியா சாப்பிட்டுட்டு வரோம். இந்த சூழல் கிராமத்துல கிடைக்குமா? கிராமத்தில் குடும்பத்தோடு கிளம்பி எங்கே போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது? ரெஸ்டாரண்ட் டீ கடையில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வரலாம். குடும்பத்தோடு போய் ஒரு பன்னு, ஆம வடை, உளுந்த வடையெல்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை என்னை வாங்க மாட்டேங்கிறாங்க. கழுதக்கால் கேக்குன்ட்டு இந்த அப்படியே கழுதக்கால் மாதிரியே ஒரு கேக் சுட்டிருப்பேன். அதுகளை வேணால் தின்ட்டு வரலாமே ஒழிய எங்கே போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது கிராமத்தில்? ரெஸ்டாரண்ட். இறுதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நடுவர் அவர்களே. நீங்க எங்கேயாவது ஆம்பளைங்க சாமியாடி அதிகமா பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது ஆம்பளைங்க பேயாடி அதிகமா பார்த்திருக்கீங்களா? ஆம்பளைங்களுக்குன்னு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு, ஆனா பெண்களுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு இடமும் கிடையாது. அதனால தான் அவர்கள் பேயாடி சாமியாடி தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுத்தத்தை எல்லாம், வலிகளை எல்லாம் அப்படி சொல்லி சொல்லி தீர்த்து கொள்ளுகின்றார்கள். அதை மனநோய்னு பார்த்து அதுக்கு மருத்துவம் செய்யாம நல்ல ஒரு கம்பியை பழுக்க காய்ச்சி அந்த உள்ளங்கால்ல போட்டு ஒரு கோடு தீட்டுறீங்களே, அந்த வலியும் அந்த வேதனைகளும் நிச்சயமாக நகரத்துல கிடையவே கிடையாது. நகரத்தை யாரெல்லாம் தாழ்வா பேசி கிராமத்தை யாரெல்லாம் உயர்வாக பேசுகின்றார்களோ, கிராமத்தை உயர்வாக காட்டுகின்ற இயக்குனர் கிராமத்துல வாழல, கிராமத்தை பற்றி உயர்வாக பாடுகின்ற பாடலாசிரியர் கிராமத்துல வாழல. எல்லோருமே இந்த நகரத்தில் தான் இருக்கின்றார்கள். ஆண்களுக்கு கூட சுதந்திரம் என்றால் இந்த நகரத்தில் தான் இருக்கின்றது. அதனால பெண்களுக்கு நிச்சயமாக சுதந்திரம் என்பது நகரத்தில் மட்டும்தான். அந்த காலத்திலெல்லாம் போருக்கு போவார்கள். அப்படி உயிர் தியாகம் செய்த அந்த வீரர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். அந்த வீரர்களுடைய இறந்த எண்ணிக்கையை விட ஒரு எண்ணிக்கை, அதிகமான எண்ணிக்கை பெண்களினுடைய எண்ணிக்கை. எப்போ? மருத்துவர்கள் அவ்வளவு அடிச்சு அடிச்சு சொல்றாங்க, படிச்சு படிச்சு சொல்றாங்க, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாதீங்க, சின்ன வயசுல குழந்தை பெறக்கூடாது, ஏன்னா அவளுடைய உடல் அதற்கான தயார் நிலையில இல்லை. அப்படி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி அவளை குழந்தை பெத்துக்க வைக்கும் பொழுது பிரசவத்துல அந்த வீரர்கள் இறந்ததை விட இவர்கள் அதிகமாக இறந்திருக்கின்றார்கள். அதற்கான வரலாறுகள் கிடையாது. அந்த வீரர்களுக்காவது நடுகல் என்கின்ற ஒரு வழிபாட்டு முறை உண்டு, ஆனால் பெண்களுக்கு ஒன்றுமே இல்லை என்கின்ற ஆதங்கத்தை பதிவு செய்து கொண்டு, அதனால் நகரத்தை நோக்கி திரும்பினால்தான் இந்த நாடு என்பது சுபீட்சம் அடைந்து சுதந்திரத்தை பெறும். அப்பொழுதுதான் பெண்கள் முன்னுக்கு வருவார்கள் என்று சொல்லி அதையே நீங்கள் தீர்ப்பாக வழங்குவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பொம்பளை பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்க கூடாதுங்க. என்ன படிக்க வச்சா என்ன? அதுக்கு தகுந்த படித்த மாப்பிள்ளையை பார்க்க நான் எவனை போய் தேடுறது? எங்கள் சொந்தக்காரங்களும் ஒரு பேர் கூட 8வது தாண்டல. நான் போய் எவனை போய் என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை, அதையும் ஒரு 5வதோடு நிப்பாட்டி விட்டா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எங்கள் அக்கா மையன் 8வது தான் படிச்சிருக்கேன், கட்டி கொடுத்துட்டா என் பாட்டு பார்த்துக்கிறீங்க. இப்படியே ஓட்டிட்டாங்க படிக்க வைக்காமையே. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கிராமத்து பெண்கள்கிட்ட ஏது சுதந்திரம்? நகரத்து பெண்களிடம்தான். அருமையாக சொன்னாங்க. அதற்கு பதில் சொல்ல கிராமம்னு சொல்ல முடியாமல், நகரம்னு சொல்ல முடியாமல், ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஆசிரியையாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் கிராமத்து பெண்களே சுதந்திரமானவர்கள் பேச வர்றாங்க. நடுவர் அவர்களே, ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். அன்பு சகோதரி நிறைய விஷயங்களை பட்டியல் போட்டாங்க. அது சிசுக்கொலையாக இருக்கட்டும், சீக்கிரமே நடக்கக்கூடிய திருமணமாக இருக்கட்டும்,
அல்லது மிகப்பெரிய பெண்களின் மேல் இருக்கக்கூடிய அடக்குமுறையாக இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் திரட்டிட்டு வந்து கிராமத்தில் மட்டும்தான் நடக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு படம் பிடிச்சு காமிச்சாங்க. அது எதுவுமே நடக்கலைன்னு சொல்லலை, நடக்குது. ஆனால் கிராமத்தில் மட்டும் நடக்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதை என்னால் ஏற்றுக்கிட முடியாது. ஒன்று, நீங்கள் வெடிப்புற பேசும்பானே பாரதி, வெடிப்புறமான பேச்சு யார்கிட்ட இருக்கும் தெரியுமா? கிராமத்து குழந்தைகள்கிட்ட தாங்க இருக்கும். நகரத்து பெண்களிடத்தில் ஒருவேளை கிராமத்தை தாண்டிய கல்வி உரிமை உங்களுக்கு பரவலாக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. ஸ்டைல்ன்ற பேரில் லிப்ஸ்டிக் அழியாமல் பேசுகிறதுல தான் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா? அதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் வந்து நிறைய பெரிய புள்ளி ஓரமெல்லாம் சொல்லிட்டு போனீங்களே, சிசு கொலைக்கும் இளவயதிலேயே திருமணத்துக்கும். நான் இன்னொரு புள்ளி ஓரம் சொல்கிறேனே, சென்னை மாநகரத்திலே இருக்கக்கூடிய குடும்ப நல கோர்ட்டுகளிலே விவாகரத்து கோரும் பெண்கள் அனைவருமே படித்த நகரத்து பெண்மணிகள் தான். அந்த பெண்மணிகள் எதோடு ஒப்பிடப்படுகிறார்கள் தெரியுமா? சென்னையிலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலே ஒரு நாளைக்கு பொதுப்பிரிவிலே அவுட் பேஷண்ட்ஸ் எத்தனை பேர் வராங்களோ அதை விட ஒன்று அதிகமாக வருதான் இங்கே குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு. சுதந்திரம்னா என்ன தெரியுமா சகோதரி? நமக்குள்ளே இருக்கும் யாரிடத்திலும் இருக்காது. அதை இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு வாங்கணுன்ற அவசியமே இல்லை. இது புரிந்தது கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் சுதந்திரம் ஆம்பளைகள்கிட்ட போய் மாட்டிக்கிடுச்சுன்னு. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சிக்கலே. இன்னொன்று, விவாகரத்தை வாங்கிட்டு ஓடி போறீங்கல்ல, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுடைய சுதந்திரத்துக்கு, உங்களுக்கு தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வந்தது என்று சொன்னால் நின்று போராடா தகுதியில்லாத போந்தா கோழிகள் தான் நீங்கள். எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ராஜாளியவே கோழி குஞ்சு தூக்குச்சுன்னா ராஜாளியை எதிர்த்தடிக்கும் நாட்டுக்கோழிகள் நாங்கள் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆள் பார்க்கறதுக்கு ஒல்லியாக இருக்கும், நாட்டுக்கோழி கலர் டார்க்காக இருக்கும், வெள்ளை வெளேர்னு ஒன்று போல பொதுக்குன்னு இருக்காது. ஆனால் ஏறி அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாய் பூனை வந்தாலும் கொதறி வச்சிரும், மூஞ்சில் ரத்த வர கொத்தி விட்டுரும். நடுவர்களே, விடுதலை என்றால் என்ன தெரியுமா? யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாது, சார்புத்தன்மை இருக்கக்கூடாது. நீங்கள் கிராமத்து பெண்கள் சார்புத்தன்மையோடு இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை. என் பிள்ளைய வளர்க்குறதுக்கு நான் போய் கேர்டேக்கரில் போய் வரிசையில் நிற்கல சகோதரி. 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா மேனேஜர் வைவானோ அப்படின்னு எவ்வளோ பெரிய ஹெச்ஆராக இருந்தால் கூட அதுக்கு மேலே இருக்கவன் என்னை வைவானோன்னு என் மனசுக்குள்ளே பக்கு பக்குன்னு அடிக்கல சகோதரி. நான் ரொம்ப கேஷுவலாக இருப்பேன். நீங்கள் சமத்துவம் என்று பேசுகிறீர்களே, எல்லா கவிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம்னு. நீங்கள் இந்த சமத்துவங்கிறதுலே உங்கள்கிட்ட மிகப்பெரிய பிழையை நான் பார்க்கிறேன். சமம் எதிலே? தவறிலா, திமிரிலா, தண்ணி அடிப்பதிலா, கொள்ளையடிப்பதிலா, பிரச்சனையிலா, ஆடையை ஆண் போல அணிந்து கொள்ளுவதிலா? உங்களுடைய சமத்துவம் எதிலே இருக்கணும் தெரியுமா? ஆளுமையில் இருக்க வேண்டும். ஆணுக்கு நிகராக என்னையா நீ அப்படின்னு அவன் வேட்டியை மடிச்சு கட்டினானா சேலையும் வேஷ்டியை மாதிரி அப்படி பஞ்சகச்ச மாதிரி மடிச்சு கட்டலாம் தெரியுமா? அப்படி இறங்கிக்கிட்டு கம்பு சுத்த முடியும். நான் எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் தெரியுமா? அன்னை அறிமுகப்படுத்தினது போல சோழபுரம் என்ற ஒரு சின்ன கிராமத்திலே நான் தமிழாசிரியராக பணி செய்கிறேன். ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா மடிச்சு கட்டிக்கிட்டு சிலம்ப சுற்றுற பொம்பளை பிள்ளைங்க 10 பையன் சிலம்ப சுற்றினானா 90 பிள்ளைங்க சுற்றி நிற்கிது. நிற்க முடியாது எதிர்த்து. இந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா, இந்த உறுதிப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, இது ஆளுமையிலும் மன உறுதியிலும் இருக்கிறது. எங்களிடத்துல இருக்கிறது உங்களுக்கு இல்லையோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. அப்புறம் பிரசவத்தில் நிறைய பேர் செத்து போனாங்கன்னு சொன்னீங்க. இல்லை கிளவி சொல்லுவா அழகா, பாக்கு கடிக்கிற நேரத்தில் பிள்ளையை பெற்றுட்டேன்டி அப்படிம்பா. உங்களுக்கு இடுப்பை பிடிக்க 2 பேர் வேண்டி இருக்கு, 3ஆம் மாதத்துக்கு 2 பேர் வேண்டி இருக்கு, 5ஆம் மாதத்துக்கு 4 பேர் வேண்டி இருக்கு. பிள்ளை பெற்றவனே கழுத்துக்குள்ளே 2 விரலை பிடிச்சு தூக்குறதுக்கு தெரியாது, அதுக்கு நீங்கள் ஆயா போட்டுக்கிட்டு, இன்னும் சொல்ல போனால் பிள்ளையை பெற்று கொடுக்கறதுக்கே வாடகை தாய் தேடிக்கிட்டு இருக்கீங்களே தாய்களா, நீங்களாம் என்ன சொல்ல வர்றீங்கன்னு நான் கேட்குறேன். மாதத்துக்கு 2 ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்கேன், செகண்ட் மந்த் ஸ்கேன் அப்படின்னு ஸ்கேன். ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறதுக்குள்ளே 1.5 லட்சம் செலவழித்து அதை பெக்கவும் முடியாமல் சிசேரியன், எனக்கு 2 பேபி 2மே சிசேரியன் அப்படிங்க. ஒரு விஷயம் பெண்களுக்கு எதிராக பேசப்படுகிறது என்றால் அது பாலியல் வன்முறையாக இருக்கட்டும் அல்லது குடும்ப வன்முறையாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாகத்தான் துன்புறுத்தல் வருகிறது. அதை எதிர்கொள்ளக்கூடிய உறுதியும் ஆளுமை திறனும் யாருக்கு இருக்கிறது என்பது மட்டும்தான் இந்த மாமன்றத்தின் கேள்வியாக நான் பார்க்கிறேன். ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு என்னெல்லாம் எங்கெங்கே தப்பு நடக்குதோ அம்புட்டு கிராமத்தில் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கிட முடியாது. நடக்கிறது இங்கே மட்டும் நடக்கலை, சரிதானா?
எதுக்கும் பயப்படாத ஒரு தன்மை இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் சின்ன சின்ன தவறுகள் உங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டு விட்டால், ஆண் உங்களை அடிமைப்படுத்தி விட்டால், உங்களுக்கு சட்டம் தெரியும், உங்களுக்கு கோர்ட்டுக்கு போக தெரியும், உங்களுக்கு வந்து மகளிர் காவல் நிலையத்திலே உங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண தெரியும். எங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். சில அறியாமைகளை, சில இன்னசென்ஸ் இருக்குது, சில அறியாமைகளும் இருக்குது. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு வேதனாகி ஒரு வேளை அடுத்து வந்தால் பதில் சொல்லட்டும். நேரடியாக ஒரு கேள்வியை கேட்டேன். என் புருஷன் என்கிட்ட வம்பு கட்டுனா நான் போலீஸ்கார மாட்ட சொல்லி போடுவேன். என்னை அடித்து மண்டையை உடச்சி போட்டாருன்னா ஏட்ட மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அவர் என்னை பார்த்து சிரிக்கலைன்னா நான் யார்கிட்ட போய் சொல்வேன்? நான் நுட்பமான கேள்வி உங்களிடத்திலே கேட்கிறேன். பிரச்சனையாக இருந்தால் வெளியே கொண்டு வந்து போன்ட்டு போயிடுவீங்க. நீ இப்படிக்கா போ அப்படிக்கான்னு போயிடுவீங்க. பிள்ளைய நடுத்தருவில் நிற்கும். இந்த சமூகத்திலே எங்கே குற்றமும் வன்முறையும் நடக்கிறது தெரியுமா? தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளால் இல்லை நண்பர்களே. தாயும் தகப்பனும் யாரென்று தெரியும், சேர்ந்து வாழவில்லை, எங்கோ வாழுகிறார்கள் என்று இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களே, இவர்களால் தான் சமூக குற்றங்கள் நிகழ்கிறது. அதற்கு நகரத்து பெண்கள் தான் பெரும்பாலும் காரணமாக இருக்கிறீர்கள். கிராமத்து பெண் மென்மையான வலிமை, கிராமத்து பெண் மென்மையான வலிமை, நகரத்து பெண் பணக்கார ஏழை. நிறைவா ஒரு விஷயத்தை தங்கச்சி சொல்லிட்டு போனாங்க. நீங்கள் அப்படி மனசில் இருக்க அழுத்தத்தை தானே இப்படி வந்து சாமியாடி பேயாடி ஆடிட்டு போகிற உனக்குன்னா சொல்கிறது எப்போ பார்த்தாலும் அவள் சொல்கிறேன் நான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்குன்ன அங்கே போய் நிற்பா. அவளுக்கு தெரியும் எப்போ மாரியா இருக்கணும், எப்போ காளியாக இருக்கணும் தெரியும். மாரினா மழை தமிழில், காளினா தீ. எப்போ மாரியா பொழியணும், எப்போ காளியாத்தாளா மாறணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் குழம்பி போயிருக்கிறீர்கள். எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் ஆச்சி வீட்டு குலதெய்வத்துக்கு போகும்போதெல்லாம் அங்கே அது வரைக்கும் பவ்யமாக மாமா என்ன சாப்பிட்றாங்க, மாமா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க அங்கே குலதெய்வம் கோயிலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அடேய் மீனாட்சி நாதாம்பாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, எங்கள் மாமா தான். அப்படி கையை கட்டிட்டு நின்னாருன்னா அவர் திருநீர் பூசுவாங்க. இருந்துட்டு போகட்டும், ஏதாவது ஒரு இடத்துல அவள் ஏறி பாடி விட்டு போகட்டும், அதில் என்ன உங்களுக்கு வருத்தம்? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இல்லாத மன அழுத்தமா, உங்களுக்கு இல்லாத பிபியா? நான் கேட்குறேன், ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது யாருக்கு தெரியுமா? சுகர் அதிகமாக இருக்கிறது யாருக்கு தெரியுமா? ரொம்ப பதட்டமோ கவலைகளை வெளியில் சொல்லாமல் உள்ளே வைத்து அடக்கக்கூடியவர்களுக்கு தான் இருக்கிறது. திருமணம் தாமதமானால் மார்பக புற்றுநோய் இருக்கிறது. குழந்தை பெற்று 90 நாளுக்குள்ள வேலைக்கு போறேன்ற பேர்ல டேக் கேர்ல பிள்ளைய போட்டுட்டு தாய்ப்பால் கொடுக்கவில்லை என்றால் மார்பக புற்றுநோய் வருகிறது என்று சொன்னால் இந்த எந்த பிரச்சனைகளும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம். எங்களுடைய முன்னேற்றம் கல்வியிலும் பதவியிலும் உங்களுக்கு சரிநிகர் சமானமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய அடிகள் சின்ன சின்ன அடிகள், ஆனால் மிக மிக உறுதியான அடிகளாக இருக்கின்றன என்ற காரணத்தினால் பெண் சுதந்திரத்தை முழுமையாக உணர்ந்து தரமாக நாங்கள் ஒரு அடியும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது கிராமத்து பெண்கள் தான். இந்த மாமன்றத்துக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசினாங்க. பெண்கள் ஏதோ படிச்சுட்டு பயங்கரமாக பதவியில் இருப்பது மட்டும் சுதந்திரம் அல்ல. இன்னைக்கு நகரத்தில் இருக்கிற பெண்கள் எதுக்கெல்லாம் அடிமையாக இருக்காங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு அழகு, கொஞ்சம் இது பவுட்ரு குறைஞ்சிருச்சுன்னா ஓடி போய் உள்ளுக்கு ஓடி போய் போட்டுட்டு வருது. இது பேக்குக்குள்ளேயே இந்த லிப்ஸ்டிக்கை வச்சு ஒரு அம்மா எடுத்து, ஏன் கொஞ்சம் அந்த உதடு கருப்பானா என்ன கோர்ட்டில் கேஸாக போட்டு கொன்னா விடுவாங்க. அப்பப்போ எடுத்தது எங்கேயாவது ஒரு கிராமத்து பொம்பளை அப்படி எடுத்து இழுக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? சரி, இடையில ஒரு கண்ணாடி எடுத்து இந்த இன்னும் பொண்ணு பார்க்க போகிறாங்க. அந்த அம்மாவுக்கு 55 வயசு இருக்குது, கண்ணாடி எடுத்துக்கிட்டு இந்த பஸ்ஸில். என்னத்துக்கு உனக்கு இந்த நேரத்தில் உனக்கு மேக்கப்பு? எதுக்கெல்லாம் இன்னைக்கு அடிமையாகி கிடக்குதுங்க. ஏன் கொஞ்சம் அழகு குறைஞ்சா என்ன? மற்ற நேரத்தில் இந்த வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறப்ப கூட இப்படின்னு இருந்தால் இதெல்லாம் ஏத்தம்ல. அது கிராமத்தில் இருக்க பெண்கள் அப்படி யாராவது கவலைப்படுறாங்களா அதை பற்றி? ஆனால் இங்கே நகரத்தில் பாரு, போதை பொருளை கடத்திக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு என்னென்ன கூத்து. ஆம்பளையை டவுசரை போட்டால் இதுகளும் டவுசரை போட்டு நடு ரோட்டில் வர்றது. டவுசர் போடுறதான் சுதந்திரமாம்மா? அது இல்லைம்மா. நீ பார்ப்பதற்கு கருப்பாகவும் அப்படியே குனிஞ்சு கையை கட்டி வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனதளவில் சுதந்திரமாக இருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் சுதந்திரம்னாங்க. அற்புதமான பேச்சு. அதுக்கு பதில் சொல்லணும், உண்மையிலே ஒரு கிராமத்து ஆசிரியை பேசிய பேச்சுக்கு ஒரு நகரத்து பேராசிரியர், நகரத்திலே பிறந்து நகரத்திலே படித்து நகரத்திலேயே இன்று பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் வேதநாயகி அவர்கள் நகரத்து பெண்களே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். நடுவர் அவர்களே,
யார் சுதந்திரமானவர்கள், நகரத்து பெண்களா அல்லது கிராமத்து பெண்களா? நகரத்து பெண்கள் தான் இன்றைய கட்டத்திலே சுதந்திரமானவர்களாக இருக்கிறார்கள். ரொம்ப நல்லா பேசிட்டு போனாங்க அவங்க. முதல்ல நீங்க காசிமேட்ல இருந்தோ கரிசக்காட்டுல இருந்தோ முதல்ல வெளியில வாங்க. வெளியில வந்த பிறகு நீங்க சுதந்திரத்தை பத்தி நீங்க பேசுங்க. ஆனா நகரத்து பெண்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கரிசக்காட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசி முடிவெடுக்கிற ஒரு திறமை யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நகரத்து பெண்களுக்கு தான் இருக்கு. நடுவர் அவர்களே, ரொம்ப சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு கோர்ட்ல விவாகரத்து வழக்குகள் நகரத்து பெண்களால் தான். ஏமா நீ உள்ள போய் பாத்தியாமா குடும்பத்துல யாரால பிரச்சனைன்னு? உள்ள போய் பாத்தீங்க? பிரச்சனைகள் எங்க வருதுன்னே தெரியாது. எங்க பிரச்சனை வந்தாலும் அது நகரத்து பெண்கள் தான். அடுத்து இன்னொரு விஷயம் அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிராமத்து பெண்கள் மென்மையான வலிமை கொண்டவர்களாம். யார்கிட்டமா கதை விட்டுட்டு இருக்கீங்க? யார்கிட்ட கதை விட்டுட்டு இருக்கீங்க? மென்மையான வலிமையில் உள்ள கிராமத்து பெண்களினுடைய வீட்டில் தான் அதிகமாக ஸ்டவ் வெடித்து எல்லா மருமகளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் மென்மையான வலிமையா? ஆனா நகரத்து பெண்கள் அப்படி கிடையாதுங்க. மாமியாரும் மருமகளும் அவ்வளவு சந்தோஷமா ஜோடி போட்டுட்டு பியூட்டி பார்லர் போறாங்க தெரியுமா நடுவர்களே? ஆமாம்மா சார், எங்கள் அத்தைக்கு ஐப்ரோ கொஞ்சம் திக்காக எடுத்து விடுங்க. அவங்க ஃபேஸ்க்கு அப்படி எடுத்தால் தான் நல்லா இருக்கும். ஒன்று மாமியார், எங்கள் மருமகளுக்கு ஐப்ரோவே எடுக்க வேணாம், அதுக்கு ஐப்ரோவே திக்காக தான் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக எடுத்து விடுங்க. இப்படிலாம் எங்கேயாவது கிராமத்தில் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? சலூன் கடையில் மாமியார் மருமகளும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு முடியுமா? என்னடா அது காலம் கலிகாலமாகி கிடக்குது. பொம்பளை எல்லாம் சலூன் கடையில் உட்காந்துக்கிட்டு என்னமோ முடி வெட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது. ஐயோன்னு ஊரே தூத்திடுவேன். என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? தன்னை அடகு வைத்து விட்டு தன்னுடைய சுயமரியாதையும் தன்னுடைய தன்மானத்தையும் அடகு வைத்து விட்டு வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்க? யோசித்து பாருங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடவே கதை முடிஞ்சு போச்சு. அன்னைக்கே அந்த பிள்ளைக்கு காதுல விஷத்தை ஊத்தி சாவடிச்சிருவாங்க. இப்படித்தான் இருக்குது. உண்மை நடக்குதுங்க. அது நான் சாதியினுடைய பேரை நான் சொல்ல விரும்பல. ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அது நடந்துகிட்டா இருக்கு இல்லைங்களாங்க. நம்பிக்கையின் பொய்க்கால் குதிரையோடு நடனமாடிய சுதா சந்திரன், தூய வெள்ளை சூரியனாய் வெளிவந்த அன்னை தெரசா, மூத்திரை குழாயை ஏந்தி பெரியாருக்கு இரத்த குழையாக இருந்த மணியம்மை, கம்பீரத்தின் அடையாளமாக திகழ்ந்த இந்திரா, காக்கி சட்டையில் வாளாய் திகழ்ந்த கிரண்பேடி, சோதனை குழாய் குழந்தையிலே சாதனை படைத்த டாக்டர் கமலா, ஒலிம்பிக் பறவையாய் பறந்து கொண்டிருக்கின்ற PV சிந்து, புறநானூற்று தாயாய் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதவள்ளி என்கின்ற அந்த அற்புதமான தாய், இவர்கள் எல்லோருமே நகரத்தினுடைய பெண்கள் என்பதனால்தான் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் வீரம் செறிந்த வணக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அது நிச்சயமாக நடுவர் அவர்களே, அது நகரத்து பெண்கள் தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, வீட்டில் நாங்கள் எவ்வளோ வேலை செய்கிறோம். இந்த பாருங்க நடுவர்களே, ஐயர் குடிக்காமல் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் டாஸ்மார்க்லேயே வேலை செஞ்சுக்கிட்டு ஒருத்தன் குடிக்காமல் இருக்கா பார்த்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். வீட்லயே இருந்துகிட்டு நான் எல்லா வேலையும் செய்யறேன்னு சொல்றது பெருமை கிடையாது. நான் வீட்டு வேலையும் அலுவலக வேலையும் எல்லா வேலைகளையும் சேர்த்து செய்கிறேன் என்று சொல்லுகிறாள் பாத்தீங்களா ஒரு பெண்ணு. அவள் தாங்க நகரத்து பெண்ணு. மனதில உறுதியும் வாக்கிலே தெளிவும் அதிகமாக யாருக்கு இருக்கிறது என்று சொன்னார், எங்களுடைய நகரத்து பெண்களுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி, ஒவ்வொரு பெண்ணும் இன்றைக்கு மண்ணின் மீது நிற்கவில்லை, இந்த உலகமே ஒரு பெண்ணின் மீது தான் நிற்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இனிமே தான் உண்மையான பிரச்சனையை வெளியே வரப்போகுது. ஏன்னா அவர்களை பற்றி அவர்கள் பேசுவதை விட அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்களை பெற்றவர்கள், ஒரு பெண்ணால் பெறப்பட்டவர்கள், ஒரு பெண்ணை மனைவியாக பெற்றவர்கள், அவர்கள் பேசுவதுதான் சரியாக இருக்கும். அதனால் பேராசிரியர் வேதநாயகிக்கு பதில் சொல்ல என் இனிய சகோதரர் மரியாதைக்குரிய அண்ணா சிங்காரவேல் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு பதில் சொல்ல உங்கள் பலத்த கரவொலியோடு வருகிறார். கிராமத்து பெண்களே என்ற அணியை அலங்கரிக்க. நடுவர் அவர்களே, அந்த பக்கம் 2 பெண்கள் பேசி முடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் 2 பேரும் பேசி முடித்தோன்னே ஒன்று தெரிஞ்சுது. 2 பேருமே பழைய பேப்பரை நிறைய படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சில பேர் படிச்சுட்டு காந்தி செத்துட்டாரா அப்படிங்கவால அந்த கிராமத்தில் அந்த மாதிரி ரொம்ப பழைய பேப்பர். இல்லை கிராம பக்கம்லாம் ரொம்ப நாள் போனது இல்லையோ, 10-20 வருஷம் இருக்குமோ, 30-40 வருஷம் இருக்குமோ. நிறைய மாறிடுச்சு. ஒரு காலத்தில் பெண்கள் கிராமத்தில் இருந்த காலம் இருந்தது. அப்போ நகரத்தில் கொஞ்சம் இருந்தது, கிராமத்தில் நிறையா இருந்தது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொன்ன காலம் அந்த காலம். இப்போ அப்படி இல்லை.
கிராமத்து பெண் சொல்கிறா, கல்லானா ரோட்டுக்கு, புல்லானா மாட்டுக்கு, புருஷனாக இருந்தால் மட்டும்தான் வீட்டுக்குங்கிறா. யார்? கிராமத்து பொண்ணு. ஏங்க அதே கிராமத்து பொண்ணு படிக்காத காலம் இருந்ததுங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் 30 வருஷத்துக்கு பின்னாலே இருக்கீங்க. படிக்காத கிராமத்து பெண் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கும். 50 பவுன் போட்டு இன்ஜினியரை கல்யாணம் பண்ணி இது இன்ஜினியர் அம்மாவாயிரும். இன்ஜினியரை கல்யாணம் பண்ணதுனால இது 7வது படித்தது இன்ஜினியர் அம்மா. வாத்தியாரை கல்யாணம் பண்ணி 100 பவுனை போட்டு வாத்தியார் அம்மா, இது 3ஆம் கிளாஸ் தான். 250 பவுன் போட்டு டாக்டரை கல்யாணம் பண்ணி டாக்டர் அம்மா, 7ஆம் வகுப்பு தான். அது அந்த காலம். இன்னைக்கு நிகராயிட்டாங்க. கிராமத்தில் பெண்கள் இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ணில்லா துறையிலும் இன்னைக்கு கிராமத்து பெண்கள் இல்லாத துறை இல்லைங்கிற அளவுக்கு சாதிக்க வந்துட்டாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அவங்க அதில் வேற தனி கொடுத்தனம் போயிடுவாங்க. என்னங்க குற்றச்சாட்டு இதில்? என்ன ஒன்றும் புரியலை. எங்கள் அண்ணன் வந்து கரெக்டாக பதில் சொல்லுவார் பாருங்க. நான் கேட்குறேன், அதில் வேறு பதில் வேறு சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் வந்து தனி கொடுத்தனம் வந்து வந்துடுறீங்களே அப்படின்னு ஆண்களை குறை சொல்கிறாங்க. சொன்னீங்களா இல்லையா? அதை நாங்கள் குடிக்காதீங்கன்னு சொன்னால் மட்டும் கேட்க மாட்டீங்க, சிகரெட் அடிக்காதீங்கன்னு கேட்க மாட்டீங்க, தனி கொடுத்தனம் வந்தால் மட்டும் ஏன் வந்துடுறீங்க அப்படின்னு நம்மளை தான் குறை சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், சிகரெட் அடிக்காதீங்கன்னு எங்கேருந்து சொல்கிறீங்க? வீட்டு வாசப்படியில் நின்றுட்டு சொல்கிறீங்க. தண்ணி அடிக்காதன்னு எங்கேருந்து சொல்கிறீங்க? கிச்சன்லேருந்து சொல்கிறீங்க. ஆனால் தனி கொடுத்தனம் வந்துருங்கிறத மட்டும் பெட்ரூமில் வச்சு சொல்கிறீங்களா? அதானங்க பிரச்சனையாக இருக்குது. என்ன கேட்குறேன், இந்த மாதர் சங்கம், லேடிஸ் கிளப் இதெல்லாம் எங்கள் கிராமத்தில் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். எங்கேயாவது லேடிஸ் கிளப் அப்படின்னு கிராமத்தில் இருக்கா? அப்படிலாம் இல்லை. அது சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாங்களாம் பெண்களுக்கு. லேடிஸ் கிளப் நகரத்தில் கோபுர, ஒரு கவிஞன் அழகாக சொன்னாங்க, கோபுர கொண்டைகளும் குதிகால் செருப்புகளும் கூலிங் கிளாஸுகளும் குடைவள சகிதமாய் குடிசை பகுதிக்குள் ஒரு கூட்டம் போட்டோவுக்கு போசை தந்து பேப்பருக்கு நீசை தந்து பேயாகத்தான் அழகின்றனர். பெண்ணுரிமை வேண்டியல்ல, பெண்ணுரிமை வேண்டியல்லன்னா. எங்களுக்கான சுதந்திரம், பெண்களுக்கான சுதந்திரத்தை பெண்கள் எடுத்துக்கணும். அது கிராமம். நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கிறீங்க அல்லது நீங்கள் பறிக்கிறீங்க. எது சுதந்திரங்கிறத முதல்ல இயல்பாக புரிஞ்சுங்க. எது சுதந்திரம்? இயல்பாக இருப்பதுங்க. ஒரு பெண் பெண்ணாக இருப்பது சுதந்திரம். அவள் மனதில் பட்டதை பேசுவது சுதந்திரம். அது கிராமத்தில் இருக்கா நகரத்தில் இருக்கா? எந்த பெண்களுக்கு இருக்குது? சாதாரணமாக இயல்பாக சொல்லுங்களேன். இங்கே கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு சுதந்திரம் தரப்பட்டு இருக்கிறது. இங்கே நகரத்தில் இருக்கிற பெண்கள் எடுத்துக்கொள்ள முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இயல்பாக நடக்கிற விஷயம். இன்னொன்று என்ன தெரியுங்களா? இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தில் கூட பாருங்களேன், கிராமத்து பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குங்க. கிராமத்து பெண்களை தான் மாப்பிள்ளை அந்த வீடு தேடி வருவான். நீங்கள் நகரத்துலலாம் ஹோட்டலில் வச்சு அப்படி வந்துருங்க, அங்கே வச்சு பார்த்துக்கலாம். வீட்டிலலாம் பார்க்குறது இல்லை. ஏன்? என் முன்னாடி என்ன வீட்டுக்கு வர வச்சு தான் பார்த்தா. நான் அங்கே தான் போய் பார்த்தேன். அதுக்கு முன்னாலே என் ஃபோட்டோவை பார்த்து ஓகே சொல்லிட்டா. நல்ல வேளை அதுக்கு முன்னால் நேரில் பார்க்கல. எப்படி நீ ஃபோட்டோவை பார்த்து ஓகே சொன்ன? இல்லை, நீங்கள் ஒரு முகத்தில் ஒரு சாந்தம் தெரிஞ்சுதுன்னா, அது ஒரு அடிமை கலை தெரிஞ்சிருக்கு அவளுக்கு, சாந்தம் தெரிஞ்சுதுன்னா. ஆனால் இங்கே பாருங்க, நகரத்தில் பாருங்கள், பொண்ணு நீ அப்படியே ஹோட்டலுக்கு வந்துரு, மாப்பிள்ளை அப்படியே வந்துருங்க, அங்கே தனியாக பேசிக்கணும். வேறு அதில் வேறு நாங்கள் தனியாக பேசணும். அப்புறம் தனியாக பேசுவாங்க, அப்புறம் தனித்தனியாக போயிடுவாங்க. ஒன்று தெரியுங்களா? ஒரே வரியில் சொல்லட்டுங்களா? கிராமத்து பெண்கள் நகரத்து பெண்கள் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிற விஷயம் எப்படி தெரியுங்களா? ஒரு வரியில் சொல்லணுன்னு, யார் நமக்கு தகுதியானவன் என்று நினைப்பது கிராமத்து பெண்கள், யார் நமக்கு நிகரானவன் என்று நினைப்பது நகரத்து பெண்கள். இதுதான் 2 பேருக்குமான வித்தியாசம். பிரச்சனை அங்கே தான் வருது. ரொம்ப நான் பேசலை. உண்மையில என் முன்னாடி கிராமம் தாங்க. கிராமத்துலேருந்து வந்தது தான். டிவியோட ரிமோட்டும் வகையில் தான் இருக்குது, என் குடும்பத்தோட ரிமோட்டும் வகையில் தான் இருக்குது. நான் கேட்டு என்ன சமைக்கணும்னு நான் கேட்டதில்லை. அவள் சமைச்சு வச்சதை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அவ்வளோதான். உண்மையிலே ஒரு நாள் கேட்டேன், என்கிட்ட மனைவி கேட்டான், ஏங்க இந்த சொர்க்கம் நரகம்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னங்கன்னா, ஒன்றும் இல்லடி, சொர்க்கம்னா மேலே போனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அப்படியே தேவதைகள்லாம் சுற்றி நின்று அப்படியே மாமா மாமான்னு கொஞ்சுவாங்க. நரகம்னா நரகத்தில் ஒரே குரங்காக இருக்கும், ஒரே வாட்டி எடுப்பாங்க என்ன. அப்போ நீங்கள் எங்கே போவீங்க? நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன், நான் பெருமையாக சொன்னேன். இப்போ நான் எங்கே போவேன்னு கேட்டேன் மனைவி. நீ நரகத்துக்கு தான் போவேன். அப்போ உங்களுக்கு மட்டும் இங்கேயும் தேவதை அங்கேயும் தேவதை, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கான்னு. புருஷனை பார்த்து இவ்வளோ தைரியமாக பேசக்கூடிய பெண்கள் இன்றைக்கி வந்துட்டாங்க, கிராமத்தில் இருக்காங்க, இயல்பாக இருக்காங்கங்க. அதுதான் இயல்பான ஒரு விஷயம். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். காதல் பற்றி சொன்னீங்களே, ஏதோ கிராமத்து பெண்கள் காதலே வராது, காதலிக்கவே மாட்டாங்க, ஜாதி பிரச்சனை, இன்னும் அந்த காலத்தில் இருக்காதீங்க. பக்குவப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய. கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சரியான நபரை சரியான வயதில் சரியாக தேர்ந்தெடுத்தால் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் கிராமத்து மனிதர்களுக்கு வந்து விட்டது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. தவறாக தேர்ந்தெடுக்கும் போது தான் பிரச்சனை. ஒரே வரியில் நான் நிறைவு செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நகரத்து பெண்கள் நினைத்து கொண்டிருப்பது சுதந்திரம் என்பது உடையிலும் ஊர் சுற்றுவதில் மட்டும் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது அல்ல, அது செயலிலும் பேச்சிலும் இருக்கிறது, நம் நடத்தையிலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை அதிகமாக வெளிப்படுத்துவது, அந்த சுதந்திரத்தை இயல்பாக இருப்பது கிராமத்து பெண்கள் தான் என்கிற நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்டு, இதுகாரும் இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, நகரத்து பெண்கள் காதலில் உறுதியாக இருக்க மாட்டார்கள்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கார்.
பட்டணத்து காதலப்பா பாதியிலே மறையும் அப்பா, பட்டி காட்டு காதலுக்கு கெட்டியான உருவம் அப்பா. ஒரு படித்த பெண்களை மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு ஒரு படத்தில் எம்ஜிஆர் பாடிட்டு வருவார். இன்னைக்கு கிராமத்து காதல் உறுதியாக இருக்கும். அருமையான ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அதுக்கு பதில் சொல்லணும். அந்த அணியை நகரத்து பெண்களே என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் வருகிறார். இங்கே பெண்கள் படுகிற பாடுகளை ஆண்களும் பெண்களுமாக அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். இதில் பெண்கள் சுதந்திரம் என்பதை விட கிராமத்திலும் நகரத்திலும் பெண்களுடைய அடிமைத்தனம் என்பது பொதுவாக இருக்கிறது. எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ சமீபத்தில் தஞ்சை மாவட்டத்தில் கஜா புயல் வீசியது நடுவர் அவர்களே. அந்த சமயத்தில் ஒரு பெண் குழந்தை தோப்புக்குள்ளே கிடந்து இறந்து போனான். ஏன் தெரியுமா இறந்தா? புயல் அடிக்கிற பொழுது அவங்க வீடு ஊருக்குள்ளே இருக்குது. அந்த பெண் அப்போதுதான் பருவம் எய்தி இருந்திருக்கிறாள். பூப்பெய்திய பெண்ணை வீட்டிலே வைத்திருக்க கூடாது என்கிற கிராமத்திலே நிலவுகிற மூட நம்பிக்கையின் காரணமாக அந்த பெண்ணை கொண்டு போய் ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறார்கள். நள்ளிரவிலே புயல் வீச துவங்கிய பொழுது அந்த பெண்ணாலும் ஊருக்குள் ஓடி வருகிற தைரியம் இல்லை. இவர்களுக்கும் அந்த பெண்ணை வீட்டுக்குள்ளே அழைத்து வர வேண்டும் என்கிற தைரியம் இல்லை. அந்த குடிசையின் மீது தென்னை மரம் விழுந்து அந்த குழந்தை இறந்து கிடந்தால் என்பது 17ஆம் நூற்றாண்டின் செய்தி அல்ல, 2018 கஜா புயலின் போது நடந்த ஒரு சம்பவம். சரி, 18 தானே, 19 எப்படின்னா, இதே 19ஆம் ஆண்டினுடைய இறுதியில் ஒரு இன்னமும் கிராமங்களில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் கள்ளிப்பால் கொடுத்தும் நெல்மணி கொடுத்தும் கொள்கிற வழக்கம் என்பது இன்றைக்கும் சில மாவட்டங்களில் சில கிராமங்களில் இருக்கிறது என்பது பல கள ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்குறேன், ஒரு பெண் பிறப்பதற்கே சுதந்திரம் இல்லாத கிராமங்களில் எங்கெங்கே அவங்க சுதந்திரமாக இருக்க முடியும்? நான் யதார்த்தமாக கேட்குறேன். பெண் பிறப்பதற்கே சுதந்திரம் இல்லையா? இதில் பேர் வைப்பாங்க, கூறுகட்டத்தனமாக 4 பிள்ளையை பெற்கிறது. இப்போ தான் குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்கல்ல. பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்க வழி இருக்குது நகரத்தில். இவருக்கு அடுத்து ஒரு ஆம்பளை வேணும், பெரிய பல்லவ மகாராஜா, 18 நாடு இருக்குது உனக்கு, ஒரு கிழிஞ்ச கோமணத்தை வச்சுக்கிட்டு உனக்கு எதுக்கு 5வது ஆம்பளை பிள்ளை ஆச்சப்படுற? என்னமோ எனக்கு அப்புறம் ஊர் முழுதும் கடை வாங்கி வச்சுருப்பேன், 5வது ஆம்பளை பிள்ளை வேணுமே. எதுக்கு? இவர் வாங்கின கடன் எல்லாம் கட்டுறதுக்கா? வாரிசுக்கு ஒன்று வேணும். இவர் என்னமோ பெரிய ராஜராஜ சோழன் மாதிரியும், ராஜேந்திர சோழன் இல்லைன்னா சோழ சாம்ராஜ்யமே அழிஞ்சிடுற மாதிரியும், நீயே சோழ கட்சிக்கு வழி இல்லாமல் இருக்க. நீ உனக்கு எதுக்கு 4 பொம்பளை பிள்ளையை பெற்றுவிட்டு அதை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டியது தானே? 5வது வளர்த்து. உண்மையிலே இது நடந்த செய்தி தான். திருத்தணி பக்கத்தில் 4 பொம்பளை பிள்ளை, 5வது பொம்பளை பிள்ளைக்கு வேண்டான்னு பேர் வச்சுருக்கான். எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும் பாருங்க அந்த உளவியலாக அந்த குழந்தை பள்ளிக்கூடத்தில். உன் பேர் என்னம்மா? வேண்டாம். அம்மா பேர் ஏம்மா கேட்க வேண்டான்னு சொல்கிறேன்? சொல்லுமா, என் பேரே வேண்டாம் தாங்க. கடைசியாக பார்த்தா அந்த பொண்ணு ஒரு பொறியியல் கல்லூரியிலே படித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு ஜப்பான் கம்பெனி வேண்டாம் என்கிற பெண் தான் எங்களுக்கு வேண்டும் என்று பல லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்து அழைச்சிட்டு போனுச்சுன்னா, ஒருவேளை அந்த பெண் கிராமத்திலே இருந்திருந்தால் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? நீங்கள் சொல்கிறீங்களே கிராமங்களில் நிமிர்ந்து நிற்கிறாங்க, அதெல்லாம் இல்லைம்மா. ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இன்னொன்று தங்கச்சி பேசுகிறப்ப எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருந்துச்சு. சாமி வந்தால் ஆடுனா ஆடட்டுமே. ஏமா அது மனப்பிறழ்வினுடைய உச்சம்மா பாவம். உண்மையிலேயே இப்போ எங்கள் வீட்டிலலாம் இந்த கொரோனா காலத்தில் அடிக்கடி காப்பி கேட்பேன். இப்போ எங்கள் தலைவர் என் வீக்னஸ் தெரிஞ்சதுனாலே சொல்கிறார். எங்கேயும் சிக்க முடியலையா? காலையில் 2 தடவை கொடுத்துச்சு, 3வது தடவை கேட்கும் பொழுது என்ன அது சும்மா உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் காப்பின்னுக்கிட்டே இருக்கேன். சும்மா இப்படி காப்பி கேட்டுக்கிட்டு இருந்தேன். மாநகராட்சிக்கு ஃபோன் பண்ணி சும்மா இருமிக்கிட்டு இருக்காரு, ஒரு மாதிரியாக இருக்குது, எதுக்கு ஒரு ஸ்லாப் டெஸ்ட் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி விட்டுருவேன். நடுவர் அவர்களை இப்போ நான் வீட்டில் காப்பியே கேட்குறது. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த கொரோனா காலத்தில் எங்கள் வீட்டுக்காரம்மா என்னை விட்டுட்டு என் பையன் வீட்டுக்கு போயிடுச்சு. நான் உண்மையிலேயே பெண்களுடைய துயரம் என்னன்னு உண்மையிலேயே நான் ஆண்கள் சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கிட்டு சொல்கிறேன். சமைக்கிறதை விட பெரிய கஷ்டம்ங்க பாத்திரம் துளக்கிறது, டீயை உறிஞ்சி குடிக்கிறது பிரச்சனை, அந்த டீ துடைக்கிறது இருக்கு இல்லையா? அப்போ தான் உண்மையிலேயே நினச்சேன், ஏன்டா பெண் பூரா கடவுளாக இருக்கு அப்படின்னு. இங்கே கடவுள் வீட்டில் இருக்கிறதே மீனாட்சியும் காமாட்சியும் தாங்க கூட இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஆண்கள் குற்ற உணர்ச்சியோடு பேசுங்க தயவு செய்து. அதை விட்டுட்டு நகரத்து பெண்கள் எல்லாம் சுதந்திரத்தின் உச்சத்தில் இருக்காங்க நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் தன்னுடைய திருமணத்தை தான் தீர்மானிக்கிற சுதந்திரமோ, தான் காதலிக்கிற பையனை திருமணம், அவர் கூட சொன்னார், நாங்கள் என்ன கிராமத்தில் காதலிக்கிறதே இல்லையா? ஆமாம் காதலிக்கிறீங்க, ஆனால் ஜாதி தாண்டாமல் அந்த வளையம் தாண்டாமல் தான் காதலிக்க முடியும். பார்த்தா ஒரு ரணக்கலவரமே ஆயிருமே.
ஆனால் நகரங்களிலே நான் எப்பவும் சொல்கிறேன், அப்படியே சுதந்திரம் கொடி கட்டி பறக்குன்னு சொல்லலை. இருக்கிற ஜாதியிலேயே ரொம்பவும் இழிவாக நடத்தப்படுகிற ஜாதி அவரவர் பெண் ஜாதி தான் சொன்னான் ஒரு கவிஞன். அதில் வந்து ஜாதி வித்தியாசமே கிடையாது. எனக்கு ஒரு அடிமை இருக்குன்னு தான் எல்லாரும் நினைக்கிறான். ஆனால் கிராமங்களோடு ஒப்பிடுகிற பொழுது ஓரளவு படிப்பு கிடைக்கிறது. எங்கே சுதந்திரம் கிடைக்கும்னா, எங்கே பொருளாதார சுதந்திரம் கிடைக்கிறதோ அங்கே தான் கிடைக்கும். இன்னமும் கிராமத்து பெண்கள் கணவனுடைய கையைத்தான் எதிர்பார்த்து பெரும்பாலும் வாழ வேண்டியிருக்கிறது, அல்லது உற்றார் சுற்றம் என்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கிடந்து புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நகரத்திலே அந்த பெண்களும் ஓரளவு சம்பாதிக்கிற காரணத்தினால் அந்த சுதந்திரம் என்பது இருக்கிறது என்பதை சொல்லி நல்ல தீர்ப்பை இந்த நீதிமன்றம் வழங்கும் என்கிற நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கு மரியாதைக்குரிய கவிஞர் நந்தலால் அவர்கள் வருகிறார். அவர் வந்து ஒவ்வொரு வாரமும் வானொலியில் பண்பலையில் ஓலை சுவடி ஓலை வரி என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் இதுவரை மக்கள் பார்த்திராத படித்திராத அரிய புத்தகங்களை அறிமுகம் செய்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல நூல்களை அறிமுகம் செய்வது ஒரு பள்ளிக்கூடத்தை திறப்பதற்கு சமம். அந்த பணியை பண்பலையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நந்தலாலாவை உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். அங்கிருந்து வந்து மதுக்கூர் ராமலிங்கம் பத்திரிகைக்காரர் வேறையா புள்ளிவரமாக பேசுகிறாரியா, புள்ளிவரம். அதில் எங்கள் தங்கச்சி இப்போ தான் தெரிஞ்சது தங்கின இடத்துல ஏன் 5-6 காப்பி குடிச்சிக்கிட்டே இருந்தாருன்னு. அந்த வீட்டுக்காரன் மூக்கில் விட்டு நோண்டி பயமுறுத்தி காப்பியை நிறுத்திருச்சு. ஒரு ரகசியத்தை சொல்லுவோம் உங்களுக்கு. மதுக்கூர் ராமலிங்கம் மாதிரி வாயாடிய கொரோனாவை காட்டி மிரட்டின என் தங்கச்சி ஒரு கிராமத்தில் பிறந்த பெண் என்பதை தயவு செய்து மதுக்கூர் ராமலிங்கம் உண்மையை வெளியில் சொல்லணும். வெளியில் சொல்லாமலாம் இருக்கக்கூடாது. அவங்க கிராமத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்து வாத்தியார். ஒரு கிராமத்தில் பிறந்த பெண்கள் நகரத்தில் வாழ்ந்தா கூட அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பக்குவம் துணிச்சலும், நான் சொல்கிறேன், கிராமத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு நீச்சல் தெரியும். உண்மையாகவே சொல்கிறேன். குளத்தில் ஆற்றுல இறங்கி நீச்சல், என் மனைவிக்கு நல்ல நீச்சல் தெரியும். கல்லணைக்கு போயிருந்தோம், தண்ணியை பார்த்தோம்னா சந்தோஷம் ஆகி போச்சு மனைவிக்கு. ஏங்க அப்படின்னேன், புடவையோட கிடுக்கிட்டு இறங்கி கல்லணையில் குளிக்க ஆரம்பித்தாச்சு. என் பேரன், பாட்டி உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா பாட்டி அப்படின்னா. இவன் ரெகுலராக ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறவன். ஸ்பெக்டகிள்ஸ் போட்டுக்குவான், தலையில் வாழ்ந்த கப்பு போட்டுக்குவான், ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுக்குவான். இப்படியே ஸ்விம்மிங் பூலில் போய் நீந்துற பையன். நான் ஆசைப்பட்டு, தம்பி இறங்கடா நீச்சரா அப்படின்னேன். இப்படியே பார்த்துட்டு, தாத்தா மாஸ்டர் வரலையே தாத்தான்னா. அன்னைக்கு தாண்டா புரிஞ்சுக்கிட்டேன், கிராமத்தில் பிறந்தவன் எல்லாத்தையும் அவனாக கற்றுக்கிறான், இந்த பயல்களுக்கு ஒரு மாஸ்டர் எல்லாத்துக்கும் தேவைப்படுறான் என்பதை நீங்கள் தயவுசெய்து யோசிக்க வேண்டாம். உனக்கு தெரியாமல் கேட்குறேன். உங்கள் நகரத்து பெண்கள் பார்க்க சுதந்திரமாக இருக்க மாதிரி தெரியலாம், கொஞ்சம் அழகாக இருக்கலாம், நீங்கள் பியூட்டி பார்லர் போகலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கிற உரிமை அத்தனையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குரியது. ஒரு பெல்ட் போட்டது போல நகரத்து பெண் இருக்கா பாருங்க, அருக்காணி மாதிரி இருப்பா. இஷ்டப்படி வாழ்வாள், கொஞ்சம் கஷ்டப்படுவாள். ஆனால் அவள் ஒரு நாள் சுதந்திரத்தை விட்டு தந்ததாக நான் கண்டதில்லை. எனவே உங்கள் தீர்ப்பை தயவு செய்து, வாய்ப்பு எங்கு அதிகம் என்று கேட்டால் நகரம் தீர்ப்பு கொடுங்க, எங்களுக்கு ஒரு ஆட்சேபனை இல்லை, 3 பேர் ஏஞ்சே போயிடுறோம். ஆனால் உரிமை என்று வரும்போதும் விடுதலை என்று வரும்போதும் அடிப்படையில் கிராமங்களே விடுதலை சார்ந்தது, பெண் விடுதலை அங்குதான் அதிகம் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு சுதந்திரமாக இருப்பவர்கள் கிராமத்து பெண்களா நகரத்து பெண்களா முடிவு சொல்லணும். ரொம்ப அருமையாக கிராமத்து பெண்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. கிராமத்து பெண்களுக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அழகை பற்றிய ஒரு பெரிய கவலையே கிடையாது. ஸ்லிம்மாக இருக்கணும் நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் நகரத்து பெண்கள் ஸ்லிம், ஒல்லியாக இருக்கணும், வெயிட் லாஸ், எக்ஸசைஸ் பண்ணுறேன்ட்டு ஓடி 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 ஸ்லிம்மாக ஒல்லியாக இருந்தால் தான் அழகுங்கிற ஒரு கான்செப்டை நகரத்தில் பதிய வச்சுட்டான். ஆனால் கிராமத்தில் இருக்க பெண் அதனுடைய அருமையெல்லாம் இப்போ கொரோனா காலத்தில் தானே தெரியுது. மஞ்சளை யாராவது மதிச்சானாயா? நகரத்தில் மஞ்சள் அப்படி விற்கிது பலசர கடையில். மஞ்சத்தூளை வாங்கிட்டு ஓடுறேன். என்னடானா டெய்லி காப்பியில் கூட மஞ்சத்தூளை போட்டு குடிக்கிறேன். என்னன்னா கிருமி நாசினி, நோய் எதிர்ப்பு சக்தி. இன்றைக்கி அதாவது கிரீமை போட்டு அப்பிக்கிட்டு இருந்தது ஃபேஸ் பேக், ஃபஸ்ட் பேக், அந்த பேக், இந்த பேக், ஆப்பிள் பேக், பப்பாளி பேக், அதெல்லாம் பிச்சு எரிஞ்சு விட்டு எல்லாம் இன்றைக்கி மஞ்சளை போட்டுக்கிட்டு இருக்கு.
எல்லாம் அந்த மஞ்சளுடைய மகத்துவத்தை இந்த உலகத்திற்கே அறிமுகப்படுத்தி மருத்துவச்சியாக இருக்கிறது கிராமத்து பெண் தானையா. ஹை ஹீல்ஸ், இவ்வளோ பெரிய செருப்பு. யார் நகரத்தில் படிக்கட்டு மாதிரி இருக்கு, மெத்தப்படி மாதிரி, அதை போட்டுக்கிட்டு டிங்கி டிங்கி டிங்கின்னு வருதுங்க. லேசாக ஒருத்தன் ஆயின்னா செருப்பு மடங்குச்சு, அவ்வளோதான். ஆஸ்பத்திரியில் மாவு கட்டு போட்டு மெட்டல் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செயற்கை நோக்கிய ஒரு ஆர்வம் இன்னைக்கு நகரத்து பெண்கள்கிட்ட இருக்குது. கிராமத்து பெண்கள்கிட்ட அது இல்லையே. சுதந்திரமாக இருக்காங்களே. பொருளாதாரம் எங்களுக்கு இருந்தோ இல்லையோ, மனம் போதும் என்று நினைக்கிறதே ஒரு பெரிய சுதந்திரம் தானையா. எனக்கு இந்த வாழ்க்கை போதும், சந்தோஷமாக இருக்கேன். அதுக்காக ஒரு பெண் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு இப்படியே வாழ்ந்து விடுவதா? ஒரு யானைக்கு அது குட்டியாக காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்த பிறகு ஒரு சங்கிலியில் கட்டி போடுவான். யார்? சர்க்கஸ்காரன் அல்லது கோயிலில் இருக்கக்கூடிய யானையை காலில் குட்டி யானைக்கு ஒரு பெரிய சங்கிலியை கட்டி போடுவான். அந்த சங்கிலியோடையே தான் கோயிலில் எல்லாத்துக்கும் ரூபாயை வாங்கிட்டு இப்படி மண்டையில் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டு வாழைப்பழத்தை வாங்கி தின்னுக்கிட்டு அது வாட்டுக்கு இருக்கும். பெருசாயிரும் அந்த யானை. அது நினச்சா அந்த சங்கிலியை டம்முன்னு இப்படி அத்துட்டு வர முடியும். ஆனால் அந்த யானை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா? இன்னும் அந்த சங்கிலியை அக்க முடியாத குட்டி யானையாக தான் நம்ம இருக்கோன்னு சொல்லி அந்த அடிமை சங்கிலியிலேயே கடைசி வரை அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யானையை போல இன்னைக்கு கிராமத்தில் நாம் அடிமையாக இருக்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் இன்னைக்கு கிராமத்து பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதுக்கு பேர் சுதந்திரமா அப்படின்னு நான் கேட்கல, அவங்க கேட்டாங்க. உண்மையிலேயே நகரத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரம் ஒரு போலித்தனமான ஒரு சுதந்திரம். கிராமத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமைத்தனமான சுதந்திரம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. உண்மையிலே எந்த இடத்தில் விடுதலை உணர்வு ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது என்று சொன்னால், கிராமத்தில் இன்னும் அடிமையாக ஒரு பெண்ணை, ஆணுக்கு அடங்கி நடப்பவள் தான் பெண். ஒரு பெண் சிரித்தால் அந்த பெண்ணுக்கு பேரே வேற கிராமத்தில். அதனால் பழமொழியே வச்சுட்டான், சிரிக்கும் பெண்களையும் அழுகின்ற ஆண்களையும் நம்பாதே. ஆண்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை வெளிப்படுத்துவதற்கு ஆண்களுக்கு சுதந்திரம் வேணும். ஆனால் கிராமத்தில் ஆண் அழக்கூடாது, பெண் சிரிக்கக்கூடாதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு தடைக்கு கீழே பெண் வாழ்ந்துகிட்டு இருக்கா. தன்னுடைய இனிய நண்பன் கருத்து வேறுபாடோடு ஒருவருக்கொருவர் எதிர்த்து போராடி கொண்டிருந்த ராஜாஜி இறந்த பொழுது தன் நண்பன் இறந்து விட்டான் என்று பெரியார் விட்ட கண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா? நட்புக்கு மிகப்பெரிய உதாரணமான ஒரு கண்ணீர் இல்லையா அது? பெரியார் கண்ணீர் சிந்தினார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மெரினாவில் இடம் கிடைத்தது என்று சொன்னவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சுற்றி இருந்த அந்த தன்னுடைய நண்பர்கள், தலைவர்கள் அனைவரையும் கட்டி பிடிச்சு அந்த கலங்கிய கண்களில் இருந்து வந்த நீர் இருக்கு பத்தியா, அது ஆணுக்கும் இயல்பாக சோகம் வேதனை இருக்கியா. ஆனால் கிராமத்தில் ஆணை அழுகக்கூடாது, பெண்ணை சிரிக்கக்கூடாது என்று சிரிப்பதற்கு கூட சுதந்திரம் இல்லாமல் ஒரு பெண்ணை விளக்கேற்றுபவளாக வைத்திருப்பார்கள். ஆனால் படிப்பு என்ற விளக்கை தரமாட்டார்கள். ஒரு பெண் கிராமத்தில் கோலப் போட்டியில் ஜெயிப்பா, ஆனால் அவர் வாழ்க்கை கோலம் அலங்கோலமாக இருக்கும். காரணம், அவளுக்கு புள்ளி வைப்பவர்கள் வேறு ஒருவராக இருப்பார்கள். ஆனால் நகரத்தில் சுதந்திரமாக படிக்கிறாள், எந்த பணியை வேண்டுமானாலும் செய்கிறாள். காவல்துறையில் இன்று ஐஜி வரைக்கும் இன்னைக்கு கொண்டு வந்து நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆண் காவலர்களுக்கு இணையாக காவல்துறை அதிகாரியாக ஒரு பெண் பணியாற்ற முடியும் என்ற சாதனைகள் எல்லாம் நிகழ்ந்திருப்பது நகரத்தில்தான். அந்த நகரத்தில் பல ஏமாற்று வேலைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு பெண் சுதந்திரமாக தனது கருத்துக்களை வெளியிடுவதற்கும் தனது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் தான் நினைத்ததை படிப்பதற்கும் தான் நினைத்த வாழ்க்கையை வாழ்வதற்குமான உரிமை கிராமத்தில் இல்லை, நகரத்தில்தான் பெண்களுக்கு முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடிப்படை நகரத்தில் கொடுக்கப்படுகின்ற கல்விதான் ஒரு பெண்ணை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போகிறது என்று சொல்லி நகரத்து பெண்கள் தான் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று இந்த விவாதத்தை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.